சின்னனா உதயசூரியன் தானே, அவருக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்குகளை அளிக்கணும். நேத்து திருவண்ணாமலையில பேசிட்டு இருக்காரு, பேச பேச மறந்துட்டாரு. வேட்பாளர் மறந்து எந்த சின்னம் எந்த சின்னம் எந்த சின்னன்னு தெரியாத வேட்பாளர் நிறுத்தி வச்சிருக்காரு. ஏங்க அது கட்சி சின்னமே தெரியாத ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது கோவிச்சுக்குவார், சொன்னா கோவிச்சுக்குவார். நான் டிவியில் பார்த்தேன், போட்டு போட்டு காட்டினாங்க நம்ம பையங்க. ஆனால் இதை பாருங்கண்ணா, என்னப்பா இதோ வேற கட்சி தலைவர் ஏதாவது வேற கட்சியில இருந்து யாராவது நின்றுப்பாங்க, அதனால சின்ன என்னன்னு கேட்டுப்பா. இல்லை, நான் திமுக கட்சிக்காரர் தான் நிற்கிறாருங்க வேட்பாளரா. அந்த கட்சி சின்ன என்ன, அந்த கட்சி சின்ன அது உதயசூரியன் சின்னன்னு அவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதுதான் சொன்ன பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவது இதனாலதான். கூட தெரியாத ஒரு தற்கொலை கூட்டத்துக்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுறது? வர்றவன் போறவன் எல்லாம் பேசுவான், திமுகவை நான் அழிக்க போறேன்னு சொல்லுவா. புதுசா கிளம்பி வருவானுங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒரு கதை சொல்றேன். திமுக வெறும் 4 அடின்னு சொல்லி என்னை புதைக்கிறதுக்கு பக்கத்திலேயே ஒரு குழி தோண்டுவான். அவன் குழியை தோண்டி முடிக்கிறதுக்குள்ள நான் 6 அடி வளர்ந்திருப்பேன். உடனே பக்கத்துல எனக்காக 6 அடிக்கு ஒரு குழி தோண்டுவான். அப்ப நான் 8 அடி வளர்ந்திருப்பேன். என்னெல்லாம் குழி தோண்டி புதைக்கவே முடியாது. யார் நினைச்சாலும் திமுக மேல கை வச்சு கூட பார்க்க முடியாது. திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்கவே முடியாது சொன்னது நான் இல்ல, பேரறிஞர் அண்ணா அவர்கள். எத்தனை நட்சத்திரங்கள் வந்தாலும் கடைசியா ஜெயிக்க போவது உதயசூரியன் தான் அப்படிங்கறத இந்த தேர்தலில் நிரூபிச்சு காட்டுங்க. செய்வீங்களா? சில பேர் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகிட்டாங்க. ஆனா நம்ம ரெஸ்ட் இல்லாம தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்கோம். டயர்ட் ஆகாம மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம். அங்க ஒரு காலு இங்க ஒரு காலுன்னு குறுக்கா மறுக்கா நிக்கல, 2 காலையும் ஸ்ட்ராங்கா இந்த தொகுதியில திருச்சி கிழக்குல தான் நான் நிப்பேன், திருச்சி கிழக்குல தான் நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு இங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு உங்களுடைய வேட்பாளர் இன்னைக்கு உயர்ந்தராஜ் அவர்கள். ஏன்னா அவருக்கு தெரியும், ஒரு இடத்துல நின்னாலும் நீங்க நிச்சயம் வெற்றியை தேடி தருவீங்கன்னு அந்த தைரியத்துல உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில நிக்கிறாரு. இத சொன்ன என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உதயநிதி மட்டும் 2 தொகுதியில நிக்கிறாரு, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி 2 தொகுதியில நிக்கிறாருன்னு சில அறிவாளிகள் பேசுறாங்க. இது கூட தெரியாத ஒரு தற்கொலை கூட்டத்துக்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுறது? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிங்கிறது கூட ஒரு தொகுதிங்கிற தெரியாத ஒரு தற்கொலை கிட்ட போய் நான் என்னத்தை சொல்லி அவனை நான் புரிய வைக்கிறது? அவனெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நீ கத்துறத கத்து, நான் உழைக்கிறத உழைக்கிறேன், மக்கள் என் பக்கம் நிப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அவங்களை எல்லாம் நீங்க புறக்கணிக்கணும். அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் தெரியாது. உங்க வீட்டுக்கு வருவார், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க வீட்டோட சுக துக்கத்துல உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பாப்பாரு. உங்களை அவர் வீட்டுக்கு வர சொல்ல மாட்டாரு, அந்த காரியத்தெல்லாம் அவர் பண்ண மாட்டாரு. நான் உதவி செய்யறேன், என் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போங்கன்னா சொல்ல மாட்டாரு. அவரே உங்க வீட்டுக்கு வந்து உங்க குடும்பத்துல ஒருத்தரா நிச்சயம் இருப்பாரு. ஊர்ல திருவிழா கூடும், அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து அந்த திருவிழாவை ஏற்பாடு பண்ணி நல்லா கொண்டாடுவாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய சில வணிகர்கள் என்ன பண்ணுவாங்க, காசு பார்க்கணும்னு கடைகள்லாம் திறப்பாங்க. கூடவே தாஜ்மஹால், ஈஃபில் டவர் மாதிரி செட் எல்லாம் போடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா, வாப்பா போய் போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி போய் முண்டி அடிச்சு போய் போட்டோ எல்லாம் எடுத்துப்பாங்க. கூட்டம் எல்லாம் வரும் அதை பாக்குறதுக்கு. ஆனா திருவிழா முடிஞ்சோடனே அது வெறும் அட்டை, அதை கழட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. நான் அட்டைன்னு 4 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன், இன்னைக்கு அது அட்டை தான் அப்படின்னு களத்துல நிரூபணம் ஆகிட்டு இருக்கு. அதை மறந்துடாதீங்க. அதெல்லாம் அட்டை, வெறும் காத்தடிச்சா பறந்து போயிடும்.